அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லங்க. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதமான கஷ்டங்கள் இருக்கும். அந்த கஷ்டங்களெல்லாம் நீங்குவதற்காக நம்ம எத்தனையோ வழிபாடு செஞ்சுருப்போம். அது ஒரு சிலருக்கு பலனை கொடுத்துருக்கோம், ஒரு சிலருக்கு கொடுத்துருக்காது. அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கர்ம வினைகள் அப்படின்னு சொல்லலாம். இப்படி நம்மளுடைய கர்ம வினைகள் காரணமாக தான் நமக்கு பலனானது கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் எந்தவித கர்ம வினைகளின் அடிப்படைப்படியும் இல்லாமல் கேட்டதை கேட்டபடியே நினச்சதை நடத்தி தரக்கூடிய அற்புதமான ஒரு நாள்னு பார்க்கும்போது நாளை வரை இருக்கக்கூடிய இந்த நாளை சொல்லலாம். இந்த நாளில் யார் ஒருத்தங்க முருகப்பெருமான் மீது முழு பக்தியோட அவரை சரணாகதி அடையிறீங்களோ அவங்களுடைய விருப்பங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அது பூர்த்தியாகும் அப்படின்னே சொல்லலாம். நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, கர்ம வினைகள் காரணமாக லேட் ஆகும் பலன் கிடைக்கும் அப்படின்ட்டு. அது மாதிரிலாம் இல்லாமல் உடனேவே கிடச்சிரும் அப்படின்னே சொல்லலாம். நாளைய தினம் நமக்கு பிப்ரவரி மாதத்தின் முதல் தேதி, தை மாதத்தின் 18ஆம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளில் நமக்கு தைப்பூசம் இருக்குதுங்க. தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் இணைந்திருக்கக்கூடிய நாளை தான் நம்ம தைப்பூச விழாவாக கொண்டாடுவோம். இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது அல்லது விரதம் இருக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க மனதார முருகப்பெருமானுக்காக ஒரு தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செஞ்சீங்கன்னாலே உங்களுக்கு அற்புதமான பலன் அப்படிங்கிறது நிச்சயம். ஏற்கனவே இந்த நாளில் ஒரு நாள் விரதம் எந்த மாதிரி இருக்கணும், என்ன தீபம் ஏற்றணும், என்ன மந்திரம் சொல்லணும் என்பது குறித்து ஒரு தனி பதிவு போட்டிருக்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நிலைவாசலில் தெளிக்க வேண்டிய முக்கியமான தண்ணீர் குறித்து ஒரு பரிகாரம் போட்டிருக்கேன். அடுத்து நாளைய நாளில் ஒரு செடி உங்கள் கண்ணில் பட்டுச்சுனாலே அதை வச்சு இந்த பரிகாரத்தை செய்யுங்க, அடுத்த தைப்பூசத்துக்குள்ளே நீங்கள் கோடீஸ்வரராவது உறுதின்னு சொல்லியிருப்பேன். அடுத்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நீங்கள் படையலிட்டு வழிபாடு செய்வீங்க இல்லையா, அது எந்த நேரத்தில் போடணும், அதே போல் அதில் சேர்க்கக்கூடாத 3 காய்கறிகள் என்ன என்பது குறித்து பதிவு. அடுத்தது நீங்கள் வழிபாடு செஞ்சாலும் செய்யாமல் போனாலுமே காலையில் குளிச்ச உடனே வெறும் வயிற்றில் ஒரு மந்திரத்தை 6 முறை சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா அற்புதமான பலன் தரக்கூடிய பரிகாரங்கள் தான். இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் எப்போதுமே சில விசேஷமான நாட்கள் வரும்போது குளிக்கும் தண்ணீர் பரிகாரம்னு போடுறது வழக்கம் இல்லையா, அது மாதிரி ஒரு பரிகாரம் தான் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம். பீரியட்ஸ் டைம்லையும் எடுத்துக்கலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் எடுத்துக்கலாம். நைட்டு நீங்கள் அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் காலையில் இந்த குளியல் முறையை எடுத்துக்கலாம். மேலும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நாளைக்கு சாயந்தரமாக பூஜை செய்யும்போது ஒரு முறை குளிப்பாங்க. அந்த மாதிரி பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் இந்த மாதிரி குளியல் முறையை எடுத்துக்கிட்டு அதன் பிறகு பூஜை செய்கிறது இன்னும் விசேஷமான பலனை கொடுக்கும். அதாவது காலை மாலைன்னு 2 நேரம் ஒரு சிலர் குளிப்பாங்க, விரத நாட்கள்லாம் அந்த மாதிரி குளிப்பாங்க. அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் 2 நேரமுமே கூட இது மாதிரி குளிச்சுக்கலாம், அதில் எந்த தவறுமே கிடையாது. சரி, இப்போ குளிக்கும் தண்ணீர் சுடு தண்ணியோ பச்சை தண்ணியோ ஒரு பக்கெட் அளவுக்கு பிடிச்சு வச்சுக்கோங்க. இதில் நம்ம 3 முக்கியமான பொருட்கள் போடணும். இப்போது நீங்கள் குளிக்கும்போது தனியாக இந்த 3 பொருளை போட்டு குளிச்சுக்குவீங்க. அடுத்து உங்கள் கணவர் குளிக்கிறாங்க, குழந்தைங்க குளிக்கிறாங்கும் போது நீங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க குளிக்கும்போது நீங்கள் பார்த்து அந்த பொருளை கலக்கிற மாதிரி வரும். இதுவே ஒரு சொம்போ டம்ளர்லேயோ நான் சொல்கிற இந்த 3 பொருளையும் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தங்களும் குளிக்கிறதுக்குன்னு தண்ணீர் பிடிச்சி வச்சுருக்காங்க இல்லையா, அதில் சும்மா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி குளிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். சரி, உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி நீங்கள் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, அது என்னென்ன பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா காய்ச்சாத பசும்பால். இந்த பால் அப்படிங்கிறது சந்திரனுடைய காரகத்துவம் பொருந்தியது. நல்ல ஒரு மன அமைதியை கொடுக்கும், செல்வ வளத்தையும் ஈர்த்து கொடுக்கும். முருகப்பெருமானுக்குமே நம்ம அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்கும்போது நல்ல ஒரு யோகம் நமக்கு உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் பௌர்ணமி தேதி இருக்கிறதுனால நம்ம குளிக்கும் தண்ணியில் பால் சேர்த்து குளிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. பேக்கெட் பால் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் அப்படியே உங்களுக்கு வீட்டுக்கே கொண்டு ஊற்றுற மாதிரி இருந்தாலும் சரி, ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு பாலை காய்ச்சறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்து வச்சு இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தணும். சரிங்களா? இப்போ டம்ளரே வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் கொஞ்சம் தண்ணி பிடிச்சிக்கோங்க. இப்போ அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த காய்ச்சாத பசும்பாலை நீங்கள் ஊற்றி வச்சுருங்க. அடுத்து நம்ம போட வேண்டிய முக்கியமான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது சந்தனம். இந்த சந்தனம் அப்படிங்கிறது நல்ல ஒரு செல்வ வளத்தை ஈர்த்து கொடுக்கும். மேலும் முருகப்பெருமானுக்கு உகந்த முக்கியமான பொருட்களில் இந்த சந்தனமும் ஒன்று. இப்போ இதை நீங்கள் போட்டுக்கணும்.
அடுத்து நம்ம போட வேண்டிய முக்கியமான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது விபூதி, அதாவது திருநீர். சரிங்களா, இதையும் வந்துட்டு நம்ம போடணும். இதுக்கு நிறைய காரணம் வந்து இருக்குது. முதலாவது பௌர்ணமிங்கிறதுனால சிவபெருமான் வழிபாடு செய்கிறது சிறப்பு. சிவபெருமானுக்கு உரியதுன்னு பார்க்கும்போது இந்த விபூதியை சொல்லலாம். அதே போல் முருகப்பெருமானுக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்தமான பொருள்னு இந்த விபூதியை வந்துட்டு சொல்லலாம். பௌர்ணமி திதி அன்னைக்கு விபூதியை நம்ம பயன்படுத்தி குளிக்கிறோம் அப்படிங்கும்போது இன்னும் நல்ல மாற்றங்கள் வந்து நம்ம மனதளவிலும் உடலளவிலும் வந்து ஏற்படும். மேலும் நம்ம எல்லாருடைய வீட்லேயுமே இது வந்து இருக்கும். அதனால் நம்ம இதை எடுத்துக்கலாம். சரிங்களா, இப்போ என்னென்ன பொருள், ஒரு டம்ளரில் தண்ணீர் பிடிச்சிட்டு அதில் கொஞ்சம் காய்ச்சாத பசும்பால், அது கூட கொஞ்சம் சந்தனம், கொஞ்சம் விபூதி, அவ்வளோதான். இதை மூணையும் கலந்து வச்சுட்டு ஒவ்வொருத்தங்களும் உங்கள் வீட்டில் குளிக்கும் போதெல்லாம் அவங்களுடைய பக்கெட்டில் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் சேர்த்து குளிக்க வைக்கிறது அப்படிங்கிறது நல்லது. நீங்கள் இந்த தண்ணீரை பயன்படுத்தி தலைக்கும் குளிக்கலாம், உடம்புக்கும் குளிக்கலாம். தலைக்கு குளிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க தலையில் ஒரு 3 சொட்டாவது தெளிச்சுட்டு உடம்புக்கு குளிச்சுக்கோங்க. இந்த வீடியோவை லேட்டாக தான் பார்க்குறீங்க, அதாவது ஆல்ரெடி குளித்ததுக்கப்புறமா தான் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது நான் சொன்னேன் இல்லையா, மாலை வரைக்கும் கூட டைம் இருக்குது, அப்போ வேணால் குளிக்கலான்ட்டு. அதனால் அந்த மாதிரி நீங்கள் தண்ணி ரெடி பண்ணி முடிஞ்ச அளவுக்கு குளிக்கவே முயற்சி பண்ணுங்கள். அப்படி முடியாத பட்சத்தில் நீங்கள் இது மாதிரி தண்ணீர் ரெடி பண்ணிட்டு முகம் கை கால் வந்து நீங்கள் கழுவிக்கோங்க. இப்படி குளித்து முடிச்சதுக்கப்புறமா கூட நான் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு மந்திரம் சொல்லணும்னு சொன்னேன் இல்லையா, அது அந்த வீடியோவில் இருக்குது. அதை கூட நீங்கள் பார்த்துட்டு சொல்லும்போது அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து மறக்காமல் நிலைவாசலில் இந்த ஒரு தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றுங்க. நம்ம பூஜை அறையில் தீபம் ஏற்ற மாதிரி இருந்தால் தான் பீரியட்ஸ் டைமில் ஏற்ற முடியாது. நம்ம நிலைவாசலில் ஏற்றுறதுனால நம்ம தாராளமாக வந்துட்டு ஏற்றலாம். சரிங்களா, எப்படி ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெற்றிலையோ ஒரு செம்பருத்தி இலையோ வந்துட்டு எடுத்துக்கோங்க. ஒரு வேளை உங்களுக்கு அந்த மாதிரி இலை கிடைக்கலன்னா சின்னதாக ஒரு பிளேட்டு வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பிளேட்டில் கொஞ்சம் துவரம்பருப்பு வந்து போட்டுக்கோங்க. வீட்டில் இருக்கிறதையும் எடுத்துக்கலாம், சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கூட போதும். அடுத்து ஒரு சிறு துண்டு வெல்லம் வந்து எடுத்துக்கோங்க. இல்லைன்னா தேன் இருந்துச்சு அப்படின்னா தேன் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ வெல்லமாக இருந்தாலும் தேனாக இருந்தாலும் அது எல்லாத்தையும் நீங்கள் ஒன்று சேர்த்து இந்த துவரம்பருப்போடு வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு மண்ணகல் வந்து எடுத்துக்கோங்க. அந்த மண்ணகலை சுத்தம் பண்ணிவிட்டு சந்தன குங்குமம் வந்து இட்டுக்கோங்க. அடுத்தது பஞ்சுத்திரி போட்டுக்கோங்க, நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த இலை மேலேயோ தட்டு மேலேயோ இந்த மண்ணகலை வச்சு நீங்கள் தீபம் ஏற்றி வச்சுருங்க. இந்த தீபமானது கிழக்கு அல்லது வடக்கு பார்த்த மாதிரி எரியட்டும். ஈஸ்ட் ஃபேஸிங் அல்லது நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி எரியட்டும். மறக்காமல் செவ்வரளி பூக்கள் கிடச்சிச்சின்னா இந்த விளக்குக்கு பக்கத்தில் அவசியம் வைங்க. குறிப்பாக துவரம்பருப்பு மேலே வந்து வைக்கிறது சிறப்பு. நம்ம ஏன் துவரம்பருப்பு பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய வீடு தொடர்பான பிரச்சனைகளாகட்டும், கடன் பிரச்சனையாகட்டும், அல்லது திருமணம் கைகூடுதல் பிரச்சனையாகட்டும், இது எல்லாத்தையுமே நிவர்த்தி செய்யக்கூடிய தானியம்னு பார்க்கும்போது துவரம்பருப்பை சொல்லலாம். இது முருகப்பெருமான அதிபதியாக கொண்ட செவ்வாய் பகவானுக்கு உகந்த ஒரு தானியம் அப்படின்னே வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு தமிழ் தேதி பாருங்கள் 18. இதனுடைய கூட்டுத்தொகை 1+8ங்கும்போது நமக்கு 9ன்னு கிடைக்கும். 9ங்கிற எண்ணுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். அதுக்காக தான் இந்த ஒரு தீபத்தை உங்களை நான் நிலைவாசலில் ஏற்ற சொல்கிறேன். பக்கத்துலேயே வந்துட்டு நீங்கள் ஊதுபத்தி, சாம்பிராணி இது மாதிரி வைக்கிறது இன்னும் நல்ல ஒரு தாராளமான பணவரவு வந்து உங்களுக்கு கொடுக்கும். இப்போ இந்த விளக்கு வந்து எரியட்டும். அதுவே எண்ணெய் தீர்ந்து மலையேறினாலும் தவறு கிடையாது, இந்த மாதிரியே இருக்கட்டும். நாளை நாளில் எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் இதில் நம்ம அந்த துவரம்பருப்பு வெல்லம் இல்லைன்னா துவரம்பருப்பு அது கூட கொஞ்சம் தேன் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோம் இல்லையா, இது உங்கள் கையால் கொண்டு போயிட்டு எங்கேயாவது ஒரு மரம் செடி கொடிக்கு அடியில் வந்து போட்டு விட்டுருங்க. இப்படி தானம் கொடுப்பதன் மூலமாக நீங்கள் என்ன கோரிக்கைக்காக இந்த தீபம் ஏற்றுறீங்களோ அது கண்டிப்பாக வந்து நடக்கும். மேலும் தைப்பூசத்தோடு சேர்ந்து பௌர்ணமி திதியும் இருக்குது. பௌர்ணமி நாளில் நம்ம செய்யக்கூடிய தானமும் நமக்கு அதிகப்படியான பலனை வந்து கொடுக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி வந்துட்டு தானம் கொடுக்குறோம். இந்த பதிவில் உங்களுக்கு நான் 2 விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கிறேன். 2யுமே நீங்கள் செஞ்சு பாருங்கள், அற்புதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.